ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், இன்றைக்கு ஒரு குக்கிங் வ்ளாக் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எஸ், இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ. ஸோ எங்கள் அம்மா எங்கள்கிட்ட ஊர் கடற்கரை இங்கே இருக்குது. பெருசாக ஆழ்கடலும் இல்லை, குளமும் இல்லை, இந்த நடத்துகிற மாதிரி. ஸோ இன்றைக்கி போய் நண்டு, கனவா, மீன் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தவா. ஸோ இன்றைக்கி நண்டு கறி நான் எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முதல் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்கிறேன். கனவா கறியும் போட்டிருக்கிறேன், மீன் கறியும் போட்டிருக்கிறேன். நண்டு போட்டது ஞாபகம் இல்லை. ஸோ இன்றைக்கி நண்டு கறி வீடியோவை எடுத்து போடலாமெண்டு எடுத்துருக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏதாவது குறை நிறைய இருந்தால் கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ், இன்றைக்கு தான் என்னோடய சேனலுக்கு வரீங்களா? ஹாய். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ பெரிய நண்டு தான் வேண்டினது. இப்படி தான் எல்லா நண்டும் இருக்கும். ஸோ இது இறந்துட்டுது, உயிர் நண்டு தான். மற்றதெல்லாம் பயமாக கிடந்தது. ஸோ இது இறந்துட்டு எனக்கு பயமாக கிடக்கு, உயிராக இருக்கும்ண்டு. ஓகே, இதை நான் உடைச்சி எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அம்மா மீன் வெட்டிட்டு நிற்கிறா, கனவா உடைச்சிட்ருக்கிறா. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ, பார்க்கலாம். வாங்க. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. இது என்ன மீனம்மா? மணல். ஏன்னு மணல் மீன் இதில் இருக்கு. இதனால டேஸ்ட் என்ன மணலை? இதுக்குள்ள குஞ்சு மீன் கிடக்கு. இங்கே குட்டி மணலையாம்மா? இல்லை, அதே சேம் தான் அடிக்குது பாரு. குட்டி மணல் மை உடைச்சு தாங்க. இங்கே மை இருக்கிற அந்த வடிவா கிடைக்கணும்மா. இந்த மை எதுக்கு சாப்பிடவோ? பெரிய கடவை, குஞ்சு கடவாயம்மா, பாவம். அது கூட அதை மாட்டுப்பட்டு அதை வலையால் எடுத்து கடலுக்கு விடுற நோக்கம் இல்லைன்னு நான்டா விட்டுருவேன். இதை சின்ன சாப்பிடலுமா என்ன? நாங்க மை உடைஞ்சிட்டு. மீன்காரர் வீட்டு குழைவில் மீன் சமைக்க மாட்டேனமே நம்ம மங்கள மாதிரி. மீன், நண்டு, கண வேற ஆள் இல்லையா? என்ன இதுதான் பொக்குனியா? மணல மீனுக்கு தான் பொக்குனி இருக்கு. எனக்கு தெரியாது, இப்படித்தான் இருக்கும். ஒரு பொக்குனி தான் கிடந்துச்சு. அந்த கருப்பு மீன் கருவாச்சல். இது சுறாப்பேரை, சூவாப்பேரை. இது நகரை. இது என்ன மீனமா? நடுவாத்திரளி. இது கீழி மீன். பேர்லாம் தெரியுமே நம்மக்கு. தண்ணியை ஊற்றாது, தண்ணி ஊற்றாடி செத்துடும். எங்களுக்கம்மா அந்த கொடுக்கா நண்டு பண்ணுறா எத்தனை கிலோ வேணும்மா? சீக்கு அது என்னது? ஏன்னம்மா அந்த கைத்தில் கட்டி இருக்குமா? அது கைத்துலையே? ஓ, காலில் கைத்தில் கட்டி உசுரோட இருக்குமே அது. அதான் கொடுக்கா நண்டு. அது எங்களுக்கு 1.5 கிலோ அப்படிங்கிறதாங்க. நீங்கள் என்ன நினைச்சிங்க கொடுக்கா நண்டு? நான் அந்த சின்ன நண்டு, கடுக்கா நண்டு. நண்டு எடுக்கிறவங்களும் கூட பக்குவமாக அனுப்பினோம். அது கையில கூட வேறு காப்பி பிடிச்சிருக்குமே நம்ம சொல்லவே மாட்டேன். அது கூட அதே நம்ம பிடிச்சா இந்த பூவெல்லாம் பிச்சு எடுக்கணும். இப்படியே எல்லா நண்டையும் வடிவாக கழுவி சுத்தம் பண்ணினா இப்படி வேற நண்டு கழுவி எடுத்தேன்.
நண்டெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. ஓகே, கறி வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம் அப்படி கறி வைக்கிறேன். அடுப்பில் சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்ற போகிறோம். என்ன கடுகு வெடிச்சிட்டு அப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் வெந்தயம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. போடுங்க. ஓகே, வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டது. அதோட உள்ளியும் போடுங்க வெட்டிட்டு. கருவேப்பிலை, நல்லா வதங்கட்டுக்கும், பொன்னிறமாக வரட்டுக்கும். லைட்டாக பொன்னிறமாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வரும். ஓகே, இது வதங்கிட்டு இவ்வளோ காணும். இப்போ நாங்கள் நண்டை போட போகிறோம். நீங்கள் போட்டு விடுங்க. என்ன வேறு போடு கடிக்குது. இன்றைக்கு ஒரு குடி. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. நண்டு கால் தரலாம். பெரிய நண்டு கால் எனக்கு லைட்டு தாங்க. நாங்கள் தான் குறைச்சி தான் கிடக்கு அடுப்பு. இப்படியே வதங்க விட்டால் நல்ல கொஞ்சம் லைட்டாக சிவப்பாக வரும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி விட்டால் அப்படியே கொஞ்சம் வதங்கி நல்ல கலராக வரும். காட்டுறேன். ஓகே, அடுப்பை குறைச்சே வையுங்க, மூடுவோம். ஒருக்கா பார்ப்போம் திறந்து எப்படி இருக்குன்னு. ஓகே, ஒருக்கா கிளறி விடுவோம். மூடினபடியே கிடக்குது. திறந்து அப்பப்போ பார்த்து கிளறி விட்டால் தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். இந்த சிவப்பு கலராக வருது. இந்த சொட்டு வரணும். இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு. வரட்டுக்கு மூடி விடுவோம். அப்படியே கறிக்கு புளி அளவு, ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்துருக்கு. நீ ஊற விட போகிறேன். இது ஒரு புளி ஊற விட்டாச்சு. ஒரு எலுமிச்சை அளவு எடுத்தா. ஓகே, ஊற விட்டாச்சு. இங்கே நண்டு கொஞ்சம் வேகிச்சு இருக்குது. நல்லா வேகட்டுக்கும். நாங்கள் முருங்கை இலையெல்லாம் போட்டு தான் காய்ச்சுவோம். சில பேர் காய்ச்ச மாட்டாங்க. நாங்கள் எப்படி சமைக்கிறோம்னு பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே ஓகே, இவ்வளோ வதங்கினதும் புளி விட போகிறோம். புளி விட்டுட்டு தான் பால் விட போகிறோம். புளியில் கொஞ்சம் நேரம் அவியட்டுக்கும். அளவாக புளி விடணும், கூட விடக்கூடாது. ஒரு எலுமிச்சை அளவு சைஸ் எடுத்தால் போதும். காணும். ஏதம்மா தூள் உப்பு போட போகிறோம். நாங்கள் நாங்கள் அளவாக பார்த்து போடுங்க. இதோட கொஞ்சம் தூளும் போட்டுட்டு மூடி விட்டால் நல்ல புளியில் வடிவாக அவிஞ்சு வரும். அப்புறம் நாங்கள் பால் விடுவோம். நாங்கள் இப்படி தான் வைக்கிறோம். நாங்கள் நண்டு கறி குறைச்சி தான் கிடக்கு. அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க, எரிஞ்சு போடும். அடுப்பை தான் குறைச்ச போட்டால் தான் நல்லா அவிஞ்சு எரியாமல் சட்டி எரியாமல் வரும். சட்டி எரிஞ்சு அப்புறம் கறி டேஸ்ட் இருக்காது. சரி, வழியாக கிளறுங்க. புளி காரம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு, புளி, அப்புறம் தூள் எல்லாம் அளவாக போட்டு இப்போ நல்லா புளியில் அவியட்டும். அடுப்பை குறைச்சே வையுங்க, அப்போ தான் புளியில் அவியும். ஓகே, மூடி விடுவோம். அவியட்டுக்கும் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அவியட்டுக்கும். மூடி விடுவோம். புளி கொதிச்சாச்சு. இப்போ புளி விட்டது அப்போ தான் கொதிச்சு அவியுது.
ஸோ ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ இதோட பாலையும் விட்டு விட்டால் கொஞ்சம் நல்லா வரும். நாங்கள் பால் விட போகிறோம் பாருங்க. நண்டு கறி சரி, நாங்கள் பால் விடுறோம் பாருங்க. ஓகே, கொஞ்சம் அவிஞ்சிட்டு தான் பாலையை விட்டுவோம். ஓகே ஓகே, பால் விட்டாச்சு. நல்லா கொதிச்ச அப்புறம் தான் தெரியும் தூள் உப்பு காணுமோண்டு. இப்போ நாங்கள் மூடி விடுவோம், நல்லா கொதிக்கட்டுக்கும் பார்ப்போம். ஏன் போடுறேன்? வாய்வு தொல்லை இல்லாமல் முருங்கைக்கீரை போட்டால் முருங்கைங்க வயிற்றுக்க ஊற்றா. சில பிள்ளைகளுக்கு வயிற்றுக்க ஊற்றுறோம், அப்போ வாயு இருக்காது. முருங்கையில் போட்டால் அதில் இழுத்து போட வேண்டாம். அதால் நாங்கள் நண்டுக்கு மேலே முருங்கையில் போடுவோம். இந்த சில பேர் போட்டு காய்ச்ச மாட்டாங்க. நம்ம நண்டுக்கு முருங்கையில் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி அம்மா புடுங்கட்டுக்கும் காட்டுறோம்ல. குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. இதோட முருங்கை இலையும் போட்டு விட்டால் நல்லா அவிஞ்சு நல்லா நண்டோட இதாக இருக்கும். நல்லா இருக்கும். சுட்டு போட்டு எவ்வளோ முருங்கை இலை ஒரு பிடி வேறு வேணாம்மா. ஒரு பிடி முருங்கை இலை அப்படி நாங்கள் 7-8 பேர் சாப்பிட்றது அப்படி போட்டாச்சு. கனவா கறி நாங்கள் வச்சுனாங்க, அது கொஞ்சம் வத்தல் கறியாக வச்சது. இது அப்படி வைக்கல, ஏன்னா ஒரு கறியில் எல்லா கறியும் பத்தில் வைக்க வேணான்னு சொல்லி இதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி கறியாக தான் வைக்க போகிறோம். என்னால் கொஞ்சம் பற்றணும், பற்றி எண்ணெய் பறக்கும் மேலே. அதனால் நண்டு காய்ச்சும் போது முருங்கையில் போட்டு செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மூடி விடுவோம். கையில் எல்லாம் கலர் மாறி கொஞ்சம் எண்ணெய் பற்றி 2 விரட்டுக்கு நான் காட்டுறேன். இப்போ கொதிக்குது, மூடுவோம். நல்லா நண்டு ரெடி ஆகிட்டு கொண்டு வருது. இந்த இப்படி எண்ணெய் திரிஞ்சு வரணும். இந்த இப்படி வந்தால் தான் கறி நல்லா இருக்கும். ஸோ இப்படி எல்லா இடமும் வரும். முருங்கை இலையெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா அப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்லா அவியட்டுக்கும். நல்லா வாசம் வருது. ட்ரை பண்ணி பாருங்க ஒருக்கா. பார்த்தீங்களா ஃபைனலி நண்டு கறி எப்படி வந்திருக்குண்டு? செம்மையாக வந்திருக்குல்ல. ஸோ இனி அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். ஸோ வடியாக வந்துட்டு இனி சாப்பிட போகிறோம். எல்லாம் நல்லா இருக்குது. இருங்க, இந்த நண்டு எடுத்து காட்டணும் அப்படி இருக்குன்ட்டு. ஸோ முருங்கையில் போட்டு நண்டு கறி வையுங்க, செம்மையாக இருக்கும்டா. பார்த்தீங்களா? ஸோ எப்படி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுக்குள்ள சொல்லுங்கள் காமெண்ட் செக்ஷனில். ஸோ ஓகே, நான் சாப்பிட்றேன். பார்ப்போம் எப்படி நண்டு இருக்குது அப்படின்னு. நான் அவங்கள சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஓகே, சாப்பாடு போட்டுட்டு வந்தாச்சு. அதுலேயே கொஞ்சம் பெரிய கால் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி நான் அவங்கள சொல்கிறேன். நண்டு ஒரு காலும் ஒரு உடம்பு இதுவும் போட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு நான் அவங்கள டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல சதை இருக்கும் முள்ளுக்கு. சிலதுகளுக்கு படி கோது மட்டும்தான் இருக்கும், முள்ளுக்கு சதை இருக்காது. நம்மட கடலுக்கு பிடிக்கிற நண்டில நிறைய சதை இருக்கும். இந்த வா, இந்த மாதிரி கிடையாது. முழு சதையும் எடுத்தாச்சு. அவ்வளோ சதை இருக்குதுக்க. இந்த நிலவுக்கு நிறைய சதை வேணும்னு சொல்லிக்கிறேன். நிலவு தானே, இப்போ நிலவு தான் நிலவிலா. அதால் நிலவன்னா மேலே நிலா தெரியும். அதுதான் நிலவுன்னு சொல்கிறேன். அப்போ நிறைய சதை வரும், செம்ம வக்கையாக இருக்கும். ஃபுல்லாக சதை எடுத்தாச்சு.
நண்டு காலை நான் உடைச்சி சாப்பிட்டு காட்டுறேன். சில நண்டுகள் சதை இருக்கா, நிறைய பெரிய கோதெல்லாம் இருக்கும். ஓகே, நாங்கள் நினைக்கிறோம் நிறைய சதை இருக்க மாட்டேன். ஆனால் இது அப்படி இல்லை, குட்டி நண்டாக இருந்தால் நிறைய சதை இருக்கேன். முருங்கையில் போட்டு அந்த முருங்கையிலோட அந்த டேஸ்ட்டும் நண்டோட டேஸ்ட்டும் அப்படியே மிக்ஸ் ஆகி செம்ம ஸ்மைல் கூட நல்லா இருக்குது. டேஸ்ட் அதை விட பெட்டர். ஸோ நீங்கள் நண்டுக்கறி வைக்கும்போது முருங்கையில் போட்டு வச்சு பார்த்து எப்படி நண்டுக்கடை சொல்லுங்கள். ஸோ இரும்பு சத்து சில பேருக்கு முருங்கையில் வர பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்கான்னு சொல்லிங்கன்னா ஸோ இதில் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் உடம்புக்கு சத்து வரும். ஸோ ஒரு சைடு பிடிக்காது, நீங்கள் இன்னொரு சைடாக செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு வேறு ஒரு விதமாக செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சோமியாவுக்கு ஹொட்டாக இருக்குது. ஸோ நான் வெளியில் போயிருந்து 2 கையை யூஸ் பண்ணி சாப்பிட்டா தரேன். நண்டு உடைக்கும் போது 2 கை வேணும் இல்லை. ஸோ நான் வெளியில் போயிருந்து சாப்பிட போகிறேன். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும். பாய் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய்.